இதை உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாருக்கா. நான் இப்ப உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். என் நிலைமைய பாருங்க. டேய் குட்டி. ஏக்கா அந்த ஆட்டோ டிரைவர் வீடு தெரிஞ்சிடுச்சுக்கா. நாங்க இப்ப அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். அந்த பத்மான கடன் வாங்கிச்சே அவ புருஷன் தான் இவன். அவன் இப்ப அவன் பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்க்கா. நீங்க சீக்கிரம் இங்க வந்துருங்கக்கா. எங்க உன் புருஷன்? அவர் ஊர்ல இல்ல. ஐயோ, வேண்டாம். என் குழந்தை விட்டுடு. ஏய், ஒண்ணு விடு. செஞ்சாதீங்க. என் குழந்தை விட்டுடு. வேண்டாம். ஏய், என் குழந்தை. உன் புருஷன்ட்ட சொல்லு, இது நிஜமா அவனுக்கு பிறந்ததா இருந்தா பணத்தை வச்சு கூட்டிட்டு போக சொல்லு. என் குழந்தை. அப்படியா? சார் 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 அந்த நாகம்மாவோட மக மாயா என் வீட்டுக்குள்ள வந்து என் பையனை தூக்கிட்டு போயிட்டா சார். அவங்க எதுக்காக உன் பையனை தூக்கிட்டு போனோம்? நீ ஏதாவது பணம் பாக்கி வச்சிருக்கியா? ஆமா கொடுக்கணும் சார். நீயே ஒரு குற்றவாளி, இதுல இன்னொருத்தர் மேல குற்றம் சொல்ல வந்துட்டியா? உள்ள போய் உட்காருங்க, அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ மேடம், இங்க ஒரு பைத்தியக்காரன் அவங்க பையனை நீங்க கிட்னாப் பண்ணிட்டதா புகார் கொடுக்க இங்க வந்திருக்கான். அப்படியா? அவனை அங்கே பிடிச்சு வைங்க, நான் இப்ப வரேன். வணக்கம் மேடம், உட்காருங்க. 403 அவங்கள கூப்பிடு. ஓகே சார். மேடம், இவங்க தான். ஏய், எங்கடி உன் புருஷன்? இவர்தான் என் புருஷன். ஏய்! மாமா, என்னம்மா? இவங்க எவ்வளவு கொடுக்கணும்? 54,000 ரூபாய் கொடுக்கணும். என்னங்கறாங்க இன்ஸ்பெக்டர்? அதான் சொன்னனே, இவங்க பையனை நீங்க கடத்தி வச்சிருக்கிறதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், எழுதிக்கோங்க. சொல்லுங்க மேடம். நான் கடன் வசூல் பண்ண போகும்போது இவன் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணான். மேடம், யூ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன். என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த பக்கம். போடா உள்ள. போ. கிளம்புடா. சார் அடிங்க சார். பண்ணல சார். எப்படி எல்லாம் பேச்ச மாத்தி பேசுறானுங்க பாத்தீங்களா? ஆடு அப்படி ஆயி போச்சு. என்ன பத்மாக்கா? என்னாச்சு? தம்பி, இங்க பாருங்க. மனுஷனா இல்ல ராட்சசனா நீ? ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிற? நீ யாரா கேட்க? நான் யாரா இருந்தா உனக்கறியா? முதல்ல அவன் என்ன தப்பு பண்ணானோ அதை சொல்லு. இவரை சாகடிச்சிட்டாங்க தம்பி. அனுது 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 என்னாச்சு? அனுது அனுது சாகடிச்சிட்டாங்க. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? நிர்கதியாகிட்டாங்க தம்பி. உங்க மேல ஒருத்தன் புகார் கொடுக்க வந்தான்ல, அவன் செத்து போயிட்டான் மேடம். அவங்க பையனை நீங்க உடனே அனுப்பி வச்சிருங்க, இல்லைன்னா கேஸ் நமக்கு எதிராக திரும்பிடும். ஓகே. அராஜகம் அராஜகம், போலீஸ் அராஜகம், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், விடமாட்டோம் விடமாட்டோம், போலீஸை விடமாட்டோம். போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும், நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக. உங்கள இங்க யாரு முக்கியமானவங்க? உள்ள வாங்க பேசணும். சார், இங்க லாக்அப்ல செத்துருக்கிறது ஒரு ஆட்டோ டிரைவர்.
இங்க சேர்ந்து இருக்கிறது ஆட்டோ டிரைவர்ஸ் தான். இங்க எல்லாரும் முக்கியமானவங்க தான். நியாயமான தீர்ப்பு சொல்றதுக்கு உள்ள வரணும்னு அவசியம் இல்ல சார். நீங்க என்ன தீர்மானம் பண்ணாலும் அதை இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. குற்றம் செஞ்ச இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? கணவனை இழந்து விதவையா நிக்கிற இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. அது யூ ஷட் அப். உன்னோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த நிமிஷமே நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். இங்க பாருங்க, சட்டப்படி அவ செஞ்ச குற்றத்துக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சிடும். நீங்க இப்ப இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. சட்டப்படி இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி தொகையை அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார், தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, மேற்கொண்டு காரியம் பண்றதுக்கு உதவி செய்ய இவங்களுக்கு யாருமே இல்ல. நாம தான் செஞ்சாகணும். நாம ஒரு நாள் சம்பாதிக்கிற பணத்தை இவங்களுக்கு உதவியா கொடுப்போம். நானும் காக்கி சட்டை போட்ட வந்ததுனால உன்னோட காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நாள் சும்மா இருந்த. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இது ஏன் தப்பு எதுவும் இல்ல. மாயா மேடம் சொல்லிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். அவங்க தான் காரணம். ஒரு அப்பாவி ஆட்டோ டிரைவரை சாகடிச்சு, ஒரு பொண்ணை விதவையாக்கி, ஒரு குழந்தையை அனாதையாக்கி பொய் கேஸ் ஆடி கொடுத்துட்டு உட்கார்ந்திருக்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை உயிரோட தாண்டி கொளுத்தணும். அந்த அப்பாவி டெட் பாடியா மாறினதுக்கு காரணம் நான் இல்லடா, நீதான். நான் டார்கெட் வச்சது உனக்கு தான். ஆனா நடுவுல எவனோ டிக்கெட் வாங்கிட்டு தேவையில்லாம உன்னை காப்பாத்திட்டான். நான் உன்னை பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன்னு பொறுத்திருந்து பாரு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். கவுண்ட் டவுன் உனக்கு தாண்டி. ரேப் பண்ணிட்டான்னு பொய் கேஸ் கொடுத்து ஒரு அப்பாவிய சாகடிச்சிட்டல நீ. உண்மையான ரேப்னா எப்படி இருக்குன்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன்டி. ஏய், உன்னை நாஸ்தி பண்றேன். ஆம்பளைங்கன்னா யாருன்னு இப்ப புரியுதாடி? சொல்ற நேரத்துல உன் வாழ்க்கையவே வீணாக்கிடுவேன். ஆனா ஒன்னா அப்படி பண்றதுக்கு நான் விருப்பப்படலடி. ஏன்னா ரேப் பண்றதுக்கு கூட அருகதை இல்லாத பொண்ணுடி நீ. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை ஏழைங்க கண்ணுல கண்ணீர் வர மாதிரி செஞ்ச, உன் உடம்புல இருக்கிற தோலை உரிச்சு நடு தெருவுல தோரணம் கட்டிடுவேன். பி கேர்ஃபுல். A7777. ஏக்கோ, இந்த நரசிம்ம இருக்கானே, அவ 73,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்கான். கேட்டா வியாபாரத்துல நஷ்டமாயிருச்சு விடுங்கன்னு சொல்றான். அந்த பொறம்போக்கு பையன் மேல ஒரு கேஸ போடு. அவனா நானு பாத்துறேன். இந்த பேக்கரி கடை ரமேஷ் இருக்கானே, 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மீதி பணம் வரணும். கேட்டா பொண்டாட்டி பிள்ளைங்களோட செத்துருவேன்னு பயமுறுத்துறாங்க. பாக்கி வச்சிருக்கிறவன வேடிக்கை பார்க்காம வசூல் பண்ற வழிய பாரு. டிக்கெட் கொடுத்துட வேண்டியதான். கணபதி, ஐயோ நிறைய தரணுமே. 1,70,70,000 ரூபாய் வசூலுக்கு போகும்போதெல்லாம் புது புது கதை சொல்றாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நாசமா போறவன் எதடா அடமானம் வச்சான்? எவன்டா அவன்? சேகர் கூட்டு வந்தான அவன்.
என்ன பண்றான்? ஆட்டோ ஓட்டுறான்க்கா. அந்த பத்திரத்தை தான் அடமானம் வச்சிருக்கான். முதல்ல ஆட்டோவை சீஸ் பண்ணு. சரிக்கா. டேய், ஆட்டோ நம்பர் வந்து KA02A7777. மாமா என்னம்மா? அந்த ஆட்டோ நம்பர் இன்னொரு தடவை சொல்லு. KA02A7777.